அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வகையில் ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் மே 14ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களையும் அற்புதமான வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக பல நல்ல நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்கும் தருணமாக இந்த வேளை நிச்சயமாக அமைய போகிறது. அதிலும் குறிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சபலம் பெறும் மாதமாக இந்த சித்திரை மாதம் அமைவதால் ஏப்ரல் 14 முதல் மே 14ஆம் தேதி வரை சித்திரை மாதத்தில் அபரிவிதமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. சூரியன் ஜென்மராசியை விட்டு விலகி தனஸ்தானமாகிய 2இல் உச்சம் பெற்றிருக்கிறார். 2ஆம் இடத்தில் அவர் உச்சபலம் பெற்றிருக்கும் இந்த வேளை என்பது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும் முடிவுகளை எடுக்கக்கூடிய வகையில் பல ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. மிக பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய பல நெருக்கடிகளை முற்றிலுமாக தகர்த்தறிந்து மீனராசிக்காரர்கள் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை உறுதியாகவே தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நவகிரகங்களில் இயக்கம் வேண்டும் என்றால் சூரியன் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆற்றல் கிடைக்கும். சூரியன் இல்லை என்றால் நவகிரகங்களில் இயக்கம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதிரடியான மாற்றத்தை அள்ளி கொடுக்கும் அற்புதமான கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சபலம் பெற்றிருப்பதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முடிவுகளை எடுக்கக்கூடிய வகையில் ஆளுமை நிறைந்த வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக மீனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்க போகிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார். சுக்கிரன் மிக வலுவாக இந்த வேளையில் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் விளம்பருகிறாருங்க. நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் ராசியின் உச்ச அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அவர் மிக வலுவாக இந்த வேளையில் 2ஆம் இடத்தில் விளம்பருவதோடு பிற்பகுதியில் ஆட்சி பலமும் பெறப்போகிறார். சுக்கிரன் ஆட்சி பலம் பெறும் இந்த வேலை என்பது தைரியமும் தன்னம்பிக்கையும் மீனராசிக்காரர்களுக்கு அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வருமானம் உயரக்கூடிய வகையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் உற்சாகத்தை மேலிடக்கூடிய வகையில் இந்த சித்திரை மாதத்தில் அமைய போகிறது. கட்சியில் இதுவரை கிடைக்காத பல நல்ல வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஏமாற்றத்தையே கண்டு துவண்டு கொண்டிருந்த சூழலில் அதிலிருந்து மீண்டு வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. வருமானத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய அமோகமான வாய்ப்பு கிடைக்கிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி காணும் அற்புதமான வேலையாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தை சுக்கிரன் மாற்றி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானத்தில் முழுமையாக இந்த சித்திரை மாதத்தில் விளம்பருகிறார். வைகாசி மாதத்தில் முழுமையாக 5இல் உச்சபலம் பெறப்போகிறாருங்க. அதற்கு முன் இந்த வேளையில் சுகஸ்தானத்தில் இறுதி தருவாயில் விளம்பரக்கூடிய வேளையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். 5இல் உச்சபலம் பெற்று ஜென்மராசி 9 மற்றும் 11 ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்த போகிறாருங்க. குரு பகவான் மிக வலுவாக 4ஆம் இடத்தில் முழுமையாக வலம் வரக்கூடிய வேளையில் தொழில் வளர்ச்சி சிறப்பாக கிடைக்கும். எதிர்பார்ப்பதை விட தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தும் குருவின் அமைப்பால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல தேவைகள் பூர்த்தியாகி சிறப்பான வளர்ச்சியை நோக்கி நகரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. புதிய முயற்சிகளில் பிரமாண்டமான வெற்றி வாய்ப்பு இந்த சித்திரை மாதத்தில் நிறைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நல்ல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே தடையில்லாமல் கிடைக்கக்கூடிய நல்ல தருணமாக இந்த வேளை அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் அடுத்தடுத்து வந்து சேரும் வேலையாக இந்த தருணம் அமைகிறது. விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணையக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை குரு பகவான் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை முழுமையாக கலைந்து 7.5 சனியில் ஜென்ம சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய வேளையில் ராசியின் அதிபதியான குரு பகவான் சிறப்பான மாற்றத்தையும் நல்ல வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதே சமயம் சனி பகவான் ஜென்ம ராசியில் வலம் வருவது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் குருவின் பார்வை அவரது மீது பதிய போவதால் பெரும்பாலான சிக்கல்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். செவ்வாய் குருவின் ஆட்சி வீட்டில் தனது சமகிரகத்தின் வீட்டில் இருப்பதால் இந்த தருணத்தில் பெரும்பாலான நெருக்கடிகள் உறுதியாகவே இனி வரக்கூடிய நாட்களில் கட்டுக்குள் வரும். பெரும்பாலும் 7.5 சனியில் இனி வரக்கூடிய தருணங்கள் படிப்படியாக சிரமம் குறைவதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல வீண் விரய செலவுகளையும் வீண் பலிகளையும் தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும்
வாழ்க்கையையும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எதை செய்தாலும் அதை துடிப்புணர்வுடனும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இருந்தாலும் அகலக்கால் வைக்க வேண்டாம். ஜென்மசனியின் ஆதிக்கம் என்பது சில தடுமாற்றங்களை ஏற்படுத்தி விடுவதற்கான சூழலையும் உருவாக்குகிறது. எனவே நிதானத்துடனும் பொறுமையுடனும் நடந்து கொள்வது பெரும்பாலான சிக்கல்களை மீனராசிக்காரர்களுக்கு தவிர்த்து சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக மேம்படுத்தி கொடுக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே சரியாக நிதானத்துடன் கையாளுவது மிக சிறப்பான வளர்ச்சிக்கு நிச்சயமாக வித்திடுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் செவ்வாய் சனியுடன் இணைந்திருக்கிறார். சனி செவ்வாயின் இணைவு உறுதியாகவே சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் குருவின் ஆட்சி வீட்டில் இந்த இணைவு ஏற்பட்டிருப்பதால் பெரிய அளவிலான சங்கடங்களோ சிக்கல்களோ நிச்சயமாக இல்லை. எதை செய்தாலும் அதை பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. நீதி தவறாத நடுநிலை தவறாத சனியுடன் இணைவது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் ஜென்மராசியில் குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் இந்த இணைவு ஏற்பட்டிருப்பதால் பல சிக்கல்களும் நெருக்கடிகளும் நிச்சயமாக கட்டுக்குள்ளிருக்கும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கும் தருணமாக இந்த வேலை அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மீனராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக இருந்த பெரும்பாலான நெருக்கடிகள் இனி படிப்படியாக குறைவதோடு சிறப்பான முன்னேற்றம் உடல் ரீதியாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. வித்யாகரகரான புதன் ஜென்மத்தில் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் ஜென்மத்தில் இருந்து பிற்பகுதியில் விலகி தனஸ்தானத்தில் நுழைகிறார். நீச்ச நிவர்த்தி பெறுகிறார். ஜென்மத்தை விட்டு வித்யாகரகரான புதன் விலகும் இந்த அற்புதமான மாதத்தில் சித்திரை மாதத்தில் பல காரியங்கள் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. ஏனென்றால் நிதானத்துடன் பக்குவத்துடன் அணுகக்கூடிய சந்தர்ப்பத்தை புதன் உருவாக்கி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது பிற்பகுதியில் புத ஆதித்ய யோகம், புத சுக்கிர யோகம் போன்றவற்றை ஏற்படுத்தி கொடுப்பதால் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் சற்று நிதானமாக செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. நிழல் கிரகமான ராகு விரயத்தில் இருந்து லாபத்தை நோக்கி நகர்கிறார். எனவே பல வகையான லாபம் நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. பொருளாதார நிலை உயரும். புதிய முயற்சியில் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் மிகப்பெரிய அளவில் கை நிறைய சம்பாதிக்கும் யோகமும் உண்டு. அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான கேதுவின் அமைப்பால் பல பணிகளை சுமூகமாக செய்து முடிக்க முடியும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும். புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். பல காரியங்களை தடையில்லாமல் செய்து முடிக்க முடியும். சந்திரனும் இந்த வேளையில் சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதால் பல தடைகளை விலக்கி அமோகமான நன்மை மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மீனராசிக்காரர்கள் இந்த சித்திரை மாதத்தில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும்.